அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. லாஸ்ட்டாக அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அந்த டிரைவர் போஸ்ட்டு, எக்ஸாமினர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் ஒரு எக்ஸாம் நடந்துருந்துச்சு. அதுக்கு மார்க் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் அது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த இப்போது 27ஆம் போல் டிரைவர் போஸ்ட்டுக்கு 30ஆம் அந்த டாக்குமெண்ட்லாம் இமெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லி அவங்க ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இப்போது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷனை வெளியிட்ருக்காங்க. இப்போ 1ஆம் நேற்று நைட்டு இந்த இன்டிமேஷனை வெளியிட்ருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 75லேருந்து 102 அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கானது. இப்போ இவங்க எல்லாமே வர 3ஆம் நாளையிலேருந்து 6ஆம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. பாஸ்வேர்டுக்கு நீங்கள் கொடுத்தது இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை ரீசெட் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகினை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த டாக்குமெண்ட்டை ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு மெயில் ஐடியில் சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்போ இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாமினர், ரீடர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களை ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. 3/2/2025 6/2/2025 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் உங்களோட லாகினை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், அதாவது விடோ சர்டிஃபிகேட், எக்ஸர்விஸ்மெண்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த அதர் சர்டிஃபிகேட், இந்த என்சிசி, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இன்டிமேஷனை ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் இது விட்றதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இந்த எக்ஸாமினர், ரீடர், பைலிஃபுக்கு ரொம்ப நாளாகவே செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்ருப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இன்டிமேஷன் வந்திருக்கு. நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு சீக்கிரம் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டுக்கும் ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கு. ஏற்கனவே உங்களை என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, இமெயில் ஐடியில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அனுப்ப சொல்லியிருந்தாங்க. திரும்ப இதே 1ஆம் போல் இந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப் அவங்களுக்கு அப்டேட், அதை தொடர்ந்து முன்னாடியே உங்களுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே உங்களை இமெயில் ஐடி அனுப்ப சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்களை திரும்ப ஆன்லைன்லேயே உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லி திருப்பி அது ஒரு இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நேற்று 1ஆம் நைட்டு வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 103லேருந்து 115. இது டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ஆம் 6ஆம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எது அப்லோட் பண்ணாமல் விட்டீங்களோ அது எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு தெரியலைன்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த இன்டிமேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க. இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கும் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் ஆன்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பியர்ஸ் அசிஸ்டண்ட், இந்த 2 நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்தது தான். அதற்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லலைன்னா எந்த விவரமும் இன்னும் கொடுக்கல.
தொடர்ந்து அந்த அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போட்டு சென்ட் பண்ணுறோம். இது 2 தான் வந்திருக்கு. உடனே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லோரும் 6ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.